கிறிஸ்மஸ்ஸு. ஆனால் நான் கிறிஸ்டின் கிடையாது, பட் ஆனால் சர்ச்சுக்கெலாம் ஜெர்ஸ்லாம் போயிருக்கேங்க. அம்மா வளர்ந்து பிறகு யாரும் போகிறதில்ல, என்ன மாதிரி தான் நிறைய பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் சர்ச்சுக்கும் போயிருக்கேன், தர்காவுக்கும் போயிருக்கேன். சரி, இப்போ எங்கள் வீட்டில் இன்றைக்கி கிறிஸ்மஸ்ன்றதுனால என்ன ஸ்பெஷல்னு தெரில. ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன ஸ்பெஷல்னு கேட்பேன். நான் சொன்னல எங்கள் வீட்டில் இது வந்து சாம்பார் மாதம் அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு மாலை போட்டிருக்காங்க. சொன்னல தம்பி வந்து மாலை போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. பா என்ன எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க. ஏதோ வீட்டில் பிரச்சனை போல் இருக்குது. ஏதோ சந்துகாருக்கு பிரச்சனை போயிருக்கு, கத்திக்கிட்டு இருக்காங்க. எதுவுமே அளவாக இருந்தால் பிரச்சனை கிடையாதுங்க. சொந்தக்காரங்க ஜாஸ்தி இருந்தாலும் பிரச்சனை தான். எங்களுக்கு சொந்தக்காரங்க ஜாஸ்தி, பட் நான் இதில் இன்வால்வ் ஆகிறதே கிடையாதுங்க. சரிங்களா, நான் எதுலேயுமே யாரோடதும் வந்து இன்வால்வ் ஆகிறதே கிடையாது. எனக்கு தெரியும் சொந்தம்னாலே பிரச்சனை தான் அப்படின்ட்டு. எங்கள் வீட்டோடு நிறுத்திக்கிறது. நான் வெளியில் யார்ட்டையும் வந்து ரொம்பலாம் டீப்பாலாம் போக மாட்டேங்க. என்னன்னா என்ன அதோடு நிறுத்திக்குவேன். மோஸ்ட்லி ஃபங்க்ஷன் கூட அட்டன் பண்ண மாட்டாங்க. நான் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறது எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான். மற்றபடி மற்றவங்க ஃபங்க்ஷன் அட்டன் கூட பண்ண மாட்டேன். சரி தலையாட்டுவேன். நான் பேருக்கு அதனாலே எனக்கு பிடிக்காது. இவன் கூப்பிட்டா கூட ரொம்ப வெகு பண்ணிப்பேன். வெகுனாலுங்க, பட் இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் மட்டும் அட்டன் பண்ணேன்னு, ஆனால் அதே நான் அட்டன் பண்ணுறது இல்லை. என்ன சொல்லுவேன், எங்கள் வீட்டு சொந்தக்காரர் எதுவும் பிரச்சனை போல இருக்குது, அதெல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு கத்த மாட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னு சும்மா அப்படி பார்ப்போம். இங்கே அன்னைக்கு வரும்போதே கொண்டு போய் கொடுத்தேன். புரிய அன்னைக்கு நீ கிறிஸ்மஸ். சரிடா சரிடா சனா பூரி எங்கள் வீட்டில் பூரிக்கு. சரிப்பா, நான் அப்புறம் பண்ணட்டா. அடுப்பு எண்ணெயில் நிற்கிறேன். அதான் எண்ணெயில் இருக்காங்க. இன்னும் யாரு என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன சொல்ல, நான் சால்வ் பண்ணுறேன். நீ தான்டா பிரச்சனை அப்படின்றீங்களா? என்ன நீ கிறிஸ்மஸ்ன்றது இதுவா? புரியோ தோசை சுடட்டா? நோ 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 இல்லை, உனக்கு தோசை சுடுறேன். இட்லி வேணுமா தோசை வேணுமா? சூரிய போதை விடுங்க மம்மி. என்ன பண்ணி மிக்ஸா பண்ணுறீங்க? நீ என்னத்துக்கு என்ன கேட்குற? எதுவாக தான் நான் சாப்பிட்டு தான் போகிறேன். சரிங்களா, சரி ஃபுட்டு இதெல்லாம். சதீஷ்க்கு லீவு தானே? சதீஷ்க்கு வேலை இருக்கா? இப்படி ஏழாவளவா பேச. பூரி செஞ்சுருக்காங்க. எனக்கு சாப்பிட்டு ஒரு 10-15 பூரி தின்னுட்டு அப்படியே மேலே தூங்க வேண்டியதுதான். ஒரு 10 பேர் சாப்பிட்டு அந்த போதில் அப்படியே படுத்து தூங்க வேண்டியதுதான். இன்னைக்கு நாள் முடிஞ்சுது. நினச்சி போகிறான் மீ, வயிற்றுக்கு சாப்பிட்றான், அவ்வளோதான் மீ. இதில் வெக்கப்படுறதுக்குன்னா இருக்குது. சாப்பிட்டா அப்படியே எண்ணெயோட கேரஸ் அப்படியே படுத்து ஒரு தூக்கத்தை போட வேண்டியதான். இன்னைக்கு கிறிஸ்மஸ் முடிஞ்சுது பூரியோட, அவ்வளோதான். அதே சொல்லிட்டேன் நான், அதே நான் சொல்லிட்டேன். பொயிலாம் சொல்லக்கூடாது. லாக்னா உண்மையை போடணும், பொயிலாம் போடக்கூடாது. உண்மையாக சொல்லுவோம். மாலை போட்டுதான், பட் எனக்கு மாலை போடுறது இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நம்ம நினச்ச நேரத்தில் சாப்பிட்ற ஆள். அவங்களாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்களாம் சதீஷ் அப்படின்னு காலைல ஈவினிங் 2 வேளையும் பூஜை பண்ணுவான். பயங்கர ஸ்ட்ரிக்டாக பண்ணுவான். நம்மளால் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாதுங்க, நான் ஓப்பனாக சொல்கிறேன். அதனால் கோயிலுக்குலாம் ரெகுலராக போவான். அந்த மாதிரி அவனும் அவங்க அண்ணனும் செஞ்சிடும். பட் நான் அந்த மாதிரிலாம் கிடையாது. நான் மாலைலாம் போட மாட்டேங்க. இருக்கிறத சாப்பிட்டோமா, என்னென்ன இருக்குதோ சாப்பிட்டோமா, அவ்வளோதான் நம்மளை பொறுத்த வரைக்கும். எல்லாருக்கும் வந்து ஹாப்பி கிறிஸ்மஸ். ஹாப்பி கிறிஸ்மஸ். இப்போ சாமி சாப்பிட போகிறதா எல்லாம் சாப்பிடணுமா? சரி, வந்து சாப்பிட்டோன்னு சாப்பிட்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெயிட் பண்ணுறேன்.
ஏன்னா இப்போ வயசுக்கு கொஞ்சம் பழம் வாங்கி போட்டு எல்லாருக்கும் வச்சாங்க. எல்லாம் சாப்பிட்டது எல்லாரும். யார் சாப்பிட்டா? ஆளுக்கு ஒரு துண்டு 2 துண்டு தின்னுருப்பாங்க. பரவாயில்ல சாப்பிட்டதுக்கு நான் ஃபுல்லாக இல்லை அங்கேயே தான் 2 பீஸ் தான் எடுத்தேன் நான். சரிங்களா? இல்லை சாமி சாப்பிட்டு தான் சாப்பிட்ணும், வெயிட் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அதான் கேட்டேன். அப்புறம் நம்ம சாப்பிடலாமா? ஆ நம்ம சாப்பிடலாமான்னு கேட்டேன். நான் வெயிட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெரிஞ்சுட்டேன் நியூ இயர் வரப்போகுது, நியூ இயர் வரப்போகுது, நான் தெரிஞ்சுட்டேன். முடியல இவங்க என்ன கொடுத்தாங்க? அது என்ன கொடுத்ததோ நீ எடுத்துட்டு சரி எடுங்க, என்னன்னு பார்ப்போம். எனக்கு வேலை இருக்கு, நான் இன்னும் சமைக்கல, புரியுதா? துணி துவைக்கல, பாத்திரம் கழுவல. கிறிஸ்மஸ்க்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஆண்டி வந்திருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அடிக்கடி வர ஆண்டி தான் அவங்க. நானும் அவங்க மாமி தான் கூப்பிடுவேன். அவங்க என்ன பண்ணாங்க, கிறிஸ்மஸ்க்கு வந்தாங்க. தடவை எதுவும் செய்யலை போல இருக்குது, எல்லாம் கடையில் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் இந்த பொங்கல் தீபாவளி எதனா இருந்தால் நாங்களும் எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். எங்கள் ஊருக்காரங்க அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக எல்லா விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணுவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க, அந்த பொருளை இப்போ பார்த்துட்ருக்கேன். என் வாய் தான் சும்மா இருக்காது, என்ன இருந்தாலும் அடிக்கடி சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அதனால் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னா அதுக்கப்புறம் எடுத்து வாயில் போட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்களேன். கிறிஸ்மஸ் அவங்க வீட்டில் அதை செய்ய மாட்டாங்களா ஆண்டி? ஆ செய்ய முடிகிற காலத்துல செஞ்சாங்க, செய்ய முடியல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கிறிஸ்மஸ் தான். ஓகே கொடுங்க, ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒன்னால எதனா செய்ய முடியுமா? சரி உனக்கு செஞ்சு கொடுத்தா தின்ன தெரியும். தின்னு நல்லா